ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டேன். உங்க பக்கத்து வீட்டு பொண்ணு பேட் ரோமியோடைய அடுத்த எபிசோட் தாங்க இது. போன பாட்டுலயே சூசி பொண்ணு என்ன பண்ணிருப்பானா, கிளாவை செடியூஸ் பண்றதுக்காக நிறைய வேலை பார்த்திருப்பா. இதை பார்த்து யார் காண்டானாங்களோ இல்லையோ, சாய்க்கும் பயங்கர கடுப்பாயிட்டா. கிளாவுக்கு அதனாலயே என்னடா இது, இப்படி நம்ம அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சேன்னு ஒரு வருத்தம். அந்த பிள்ளைய விரட்டி பார்த்தாலும் அந்த பிள்ளை போக மாட்டேங்குது. என்னடா அதுன்ட்டுன்னு அவன் கடுப்பா போயிட்டு குளிக்க போயிருக்கான். பாத்ரூம் கதவை மூடிட்டு போயிருக்கணும்ல, அதை பண்ணல. இப்ப அந்த பிள்ளை பாத்ரூம் எல்லாம் போட்டுட்டு வந்துட்டு உடனே என்ன பண்றான்னா, அவனை வீடியோ எடுத்து காட்டிட்டு இருக்கா. குடும்பமே பார்த்து சாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் எனக்கும் புரியல, என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் இருக்கு. சரின்னா அவனும் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்கிட்ட வேணும்ட்டே வம்பு பண்ணிட்டே இருப்பா. பெட்ல போய் படுத்தாலுமே சும்மா சும்மா வந்துட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாளா. இவளோட பிஹேவியர்ஸ் இப்படிதான் இருக்குன்னு கிளாவுக்கு தெரியும். அதனால அவன் பெருசா சர்ப்ரைஸ் ஆகல, ரொம்ப கடுப்பாகிறான். அப்படியே கண்ணை மூடிட்டு தூங்குற மாதிரியே ஒரு ஆக்டிங்க போட. இப்ப அந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னா, அவன் கவனத்தை திசை திருப்பிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா தகவல்களையும் சேகரிக்க போயிருக்காமா. ஒரு பிசினஸ் கார்டு இருக்கும் டேபிள்ல, அந்த கார்டை போட்டோ எடுத்து ஃபேமிலிக்கு அனுப்ப. சாய்க்கும்க்குலாம் கடுப்பாகுது, என்னடி இவ ஓவரா பண்ணிட்டு இருக்காளேன்ட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்ல, இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு டேன் வீட்டை விட்டு அவ எஸ் ஆகி போயிடுறா. ஏன்னா அவளுக்கு என்னதான் இருந்தாலுமே கிளாவை பிடிச்சிருக்குங்க. டேன் அவ லவ் பண்றேன்னு சொன்னாலும் அவன் மனசுல பெருசா அந்த டேன் பத்தின எந்த விஷயமுமே இல்ல. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்களா. இவ ஏதோ தப்பு பண்ண போறா, மாட்டிக்க போறான்ற மாதிரி. அடுத்து காலையில இவளை விட்டுட்டு அவன் பசாட்டுக்கு ஜாகிங் போயிடுவாங்க. இதுல அல்டிமேட் என்னன்னா, ஒரு பிசினஸுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவ போட்டோ எடுத்து அனுப்ப. அதுலதான் சம்பவம் இருக்கு. டேனோட ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்க கிளாவோட டைப் பண்ணியிருப்பாங்க. இதனால என்ன ப்ராப்ளம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ என்ன ஆயிடுதுன்னா, வீட்டில் வந்துட்டு பயங்கரமா சாய்க்கும் எல்லாரும் திட்டுறாங்க. டேனை தப்பா பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, சாய்க்குமோட அப்பாவும் மாமனார் மேல எந்த அக்கறையும் இல்ல, நம்ம பிசினஸ் பத்தின எந்த விதமான நாட்டமுமே இல்லாம இந்த பையன் எப்படி பண்ணுவான்னு அவனை பத்தி சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க கேட்க சாய்க்குமுக்கு கடுப்பாகுது. அப்படிலாம் அவன் நினைச்சு பண்ணல, பிசினஸ் வேற, பர்சனல் லைஃப் அவனுக்கு வேற அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணாலும் சாய்க்குமோட அப்பா விடாப்புடியா அவளை நோஸ் கட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆக மொத்தம் அவர் தான் கேம் விளையாடுவாரு, அவர் தான் செக்மேட் சொல்லுவாரு. ஆப்போசிட்ல இருக்க எல்லாருமே வந்து ஆடியன்ஸா தான் இருக்கணும்னா எப்படிங்க? இது எல்லாத்தையும் எப்படிதான் சாய்க்கும் இவ்வளவு நாள் பொறுத்துக்கிட்டு இருந்தான்னு தெரியல. தென் இப்ப என்ன நடக்கும்னா, சரி இப்படியே போயிட்டு இருக்க கூடாது, நம்ம என்ன ப்ராப்ளம்ன்றத சார்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாய்க்கும் என்ன பண்ணுவானா, டேனை பார்க்க போயிருப்பா. டேன் ரொம்ப பிஸியா வேற இருந்துட்டு இருப்பான். என்னாச்சு டியர், சொல்லாம கொள்ளாம ஏன் வந்த அப்படின்னு கேட்க, என்னை பார்த்து உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்ற மாதிரி அவ கேட்பா. அப்படியெல்லாம் இல்ல, இப்ப ஒர்க் இருக்குல்ல, உன் கூட சரியா நேரம் ஒதுக்க முடியாதுல்ல, அதனாலதான் சொன்னேன் அப்படின்ட்டு கையில ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பான். அதை என்னன்னு சாய்க்கும் கேட்பாளா. உடனே டேன் பின்னாடி மறைச்சிட்டு, எனக்கு ஒர்க் இருக்கு, நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மிஸ் யூன்னு சொல்ல, சாய்க்கும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கா. இங்க பாரு அப்படிலாம் போகாத டியர், என்னாச்சுன்னு இருக்கவும் அவன் என்ன நினைச்சான்னு தெரியல, திருப்பி வந்து ஒரு ஹக்கீஸை போட்டுட்டு, நான் இந்த உலகத்திலே நம்புற ஒரே ஒரு பையனா அது நீ மட்டும் தான் சொல்ல. அவங்க அப்பாவை கூட சொல்லலைங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, வீட்டுக்கு போனா லீட்டா இருக்கா இல்லையா, அவளும் சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருடி இவனை நம்பாத, இவன் கிட்ட ஏதோ ஒரு எரர் இருக்கு, டேன் கொஞ்சம் வித்தியாசமா ஏதோ பண்ணிட்டு இருக்கான், கொஞ்சம் பாத்துருடி, உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாலே விளங்காது இல்லையா, அதையே தான் பண்றா. லீட்டா என்ன சொன்னாலுமே சாய்க்கு மேல ஏத்துக்க முடியல, நான் டேனை நம்புறேன்றா. அது மட்டும் இல்லாம கிளாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சேர்ந்து தான் நம்ம ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு அவனோட சிஸ்டரையே அவன் பகடகாயா யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அவங்க எல்லாம் சேர்ந்துதான் அப்படிலாம் பண்றாங்கன்னு சொல்றா. அவங்களுக்கு நான் ஹர்ட் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி லைஃப், அதுவும் நான் டேனை கல்யாணம் பண்றது இவங்களுக்கு விருப்பம் இல்ல, நான் எப்படியாவது காயப்படணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கிளா ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அவனோட சிஸ்டரும் உடந்தேன்னு சொல்ல, சரி விட்ரி பாத்துக்கலாம், என்னன்னாலும் கொஞ்சம் சேஃப்டியாரு, டேன்றவன் பையன், என்னதான் இருந்தாலும் அவன் பொண்ணு கிடையாது, ஏன் லெவலுக்கு லாயலா இருக்கிறதுக்குலாம் சொல்லுவா. ஆனா உண்மை என்னன்னா, இவதானே அவன் மேரேஜை கெடுத்து விட்டதே, லீட்டா ஏன் அப்படி பண்ணான்னு இப்ப வரைக்கும் புரியல. அப்படியே பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும் போது ப்ராம்ப்ட் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இருக்கான். அடியே உன் ஆள் வராண்டி, என்னன்னே தெரியல, என்ன மாயம் பண்ணனே புரியல, ஓம் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காண்டின்னு பயங்கரமா டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா சாய்க்கும். உங்களுக்கு பிடிக்கவே இல்லை லீட்டாவுக்கு. தயவு செஞ்சு என்ன நாலு கெட்ட வார்த்தையில கூட திட்டு, இவனைய ஆளுலாம் சொல்லாத, சும்மா இருடி அப்படின்னு இருக்கும் போது கரெக்டா ப்ராம்ப்ட் வந்துட்டு பக்கத்துல லீட்டா கிட்ட நெருக்கமா உட்காந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நாங்க ஒரு பேத்தாஸ் ஹவுஸ் கட்டிட்டு இருக்கோம், சோ நீ தான் அதுக்கு டிசைனரா இருக்கணும் பேபின்னு கையை போட்டு சொரிஞ்சிட்டு இருக்கானா. பாத்துக்கிட்டே இருக்கா சாய்க்கும், சிரிக்கிறா. லீட்டா வேற கடுப்பாயிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி, இங்க பாருங்க உங்க ஊர்ல வந்துட்டு இப்படி அக்காவை சொரிஞ்சுதான் பேசுவாங்களா, கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுற. அவனுக்கு செம்ம நோஸ் கட் ஆயிடுது. அந்த டைம் பார்த்துட்டு கரெக்டா அப்ப டேன் வேற வந்துட்டு இருக்கான். டேன் வந்ததும் போதும், இங்க பாரு இவன் அவனை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆவான், அதனால நம்ம சீக்கிரம் அவங்கள தனியா கூட்டு போகணும்னு சொல்லிட்டு, நீ ஆளை பாத்துக்க நான் ஏன் ஆளை பாத்துக்கிறேன்னு வேணும்னே சாய்க்கும் வெறுப்பேத்திட்டு இருப்பா. டேன் வந்ததும் இங்க ப்ராம்ப்ட் இருக்கு, அவன் தேவையில்லாம ஏதாவது பண்ணுவான், நம்ம வெளியில போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு டேனை சாய்க்கும் கூட்டிட்டு போக, தனியா லீட்டா மட்டும் மாட்டிக்கிற மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு டேன் இருக்கான்ல, அவன் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு லீட்டா கிட்ட பேச வரான். பேச வந்த உடனே, இன்னைக்கு நீ அவளை ஃபூல் ஆக்கிருக்கலாம், நாளைக்கெல்லாம் உன்னால ஆக்க முடியாதுன்னு லீட்டா சொல்ல, முதல்ல நீ உன் பிரச்சனையை பாரு, நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன், தேவையில்லாத விஷயத்துல
லைஃப்ல நீ இன்டர்ஃபியர் ஆகாதன்னு பயங்கரமா நோஸ்கட் பண்ணி விட்டுறான். கரெக்டா பிரச்சனைன்னு சொல்லி இவ வாய திறக்கிறதுக்கு முன்னாடி ப்ராம்ப்ட் இருக்கான வந்துட்டு ஹனி சனின்ட்டே இருக்கானா. இவ என்னடா இது நேரம் என்ன போயிட்டு இவன் கிட்ட மாட்டி விட்டுட்டே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அவன் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, உலகத்திலேயே கடைசி ஆம்பளை வந்தானாலும் கண்டிப்பா ப்ராம்ப்ட் பின்னாடி மட்டும் நான் போகவே மாட்டேன்ற மாதிரி லீட்டா வெறுப்பாயிட்டு இருக்கா. லீட்டாவுக்கும் அவனை பிடிக்கல. அந்த அளவுக்கு நிறைய வில்லத்தனம் பண்ணியிருக்கான் இல்லையா ப்ராம்ப்ட், அதனாலயா கூட இருக்கலாம். இப்போ கிளா கதைக்கு வந்தோம்னா, கிளா அவங்க அப்பா கூட போன்ல பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இந்த அப்பா வளர்ப்பு அப்பா, அந்த கிராமத்துல இருந்து அப்பா இருக்காருல்ல அவர் தான். நிறைய காய்கறி கூட கூடயா அனுப்பி விட்டுருக்காரு. அவன் இதெல்லாம் பார்த்தோன்னே தான் ஃபோன் பண்ணியிருப்பான். எதுக்குப்பா இந்த வேலை பார்க்குற, ஏன்ப்பா இவ்வளோ அனுப்பியிருக்க அப்படின்னோடனே அவர் சொல்லுவார், இங்கே பாரு இன்னையோட 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, நீ இறந்து போயிட்டு மறுபடியும் பிறந்து உனக்கு மறுபிறவி கிடைச்சது. நல்லா யோசிப்பாரு, என் பிள்ளை நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லா சாப்பிடணும், நிம்மதியாக இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். தயவு செஞ்சு உன்னை பார்த்துக்கோ, எதை பற்றியும் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிச்சிடாத அப்படின்னு திருப்பி திருப்பி அழுத்தி சொல்கிறாரு. அப்போ அவன் மைண்ட்குள்ள என்ன தெரியுமா ஓடுது, அவன் ஹாஸ்பிட்டலில் முடியாமல் இருந்தது, பக்கத்தில் அப்பா புலம்பி அழுதுட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குங்க. அதாவது இந்த சாய்க்கியம் இருக்கால அவ, அதுக்கப்புறமா இப்போ வளர்ப்பு தாயின்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கிளா அவங்க கூடயே இருக்கணும்ன்ற ஒரே ஒரு சீப்பான இன்டென்ஷனால அவங்க அப்பா சொத்தை மாற்றி எழுதி கொடுத்துருப்பாரு. உண்மையிலே அவனோட ஜெனட்டிக்கல் ஃபாதர். ஆனால் அந்த அம்மா இப்போ வரைக்கும் அந்த சொத்து பற்றின டீட்டெயில்ஸையே சொல்லாமல் மறைச்சு வச்சிருக்கு. காரணம், கிளா வந்து அவங்க கூட இந்த அடிமை மாதிரி இருந்துட்டு ஒரு நன்றி உணர்வோடு இருந்துட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் நாய் மாதிரி பண்ணணுன்றது அந்த அம்மாவோட எதிர்பார்ப்பா இருக்கு. மனுஷங்கள்லாம் எவ்வளோ மோசமானவங்க, ஆனால் என்னை வளர்த்த இந்த அப்பா ரொம்ப நல்லவர், என்னை பற்றி இவ்வளோ யோசிக்கிறாருன்னு நினச்சி ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாய்க்கியம் சும்மா இல்லாமல் வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறா, ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க அங்கே வேலை பார்க்குற லேடியோடைய ஃபோன் நம்பர் வச்சு என்ன பண்ணியிருப்பான்னா ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கிளா யூஸ் பண்ணுற ஆப்பை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுபடி இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு எனக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு கிளா ஃபோன் பண்ணியிருப்பான். ஸோ இப்போ அவள் வந்து அந்த ஹவுஸ் கீப்பிங் லேடியோட இடத்துல இருந்து உள்ளே போகிற மாதிரி ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணுறான்னு ஒட்டு கேட்குற மாதிரி அவன் தங்கியிருக்க ஹோட்டலில். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கா. அப்போ கிளாவும் அதுக்கப்புறமா அவனோட தம்பி கெம் இருக்காங்கல்ல, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கானுங்க. சுற்றி என்னடா நடக்குது, எதுக்கு நீ தேவையே இல்லாமல் புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்க, அதுவும் க்ளோயை வந்து டேன் கூட அப்படின்னு இருக்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் சாய்க்கிமோட லைஃப் இருக்குல்ல, அதை நிறையவே அவமானப்படுத்தணும். ஏன்னா அவெல்லாம் சரியான பையனுக்கு தகுதியானவ இல்லை, டேன் நல்ல பையன் அப்படின்னு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக டேனும் வர. இதை பார்த்தோன்னே சாய்க்கிம், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களாடா, வாங்கடா வாங்கடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த டேன் இருக்கான்ல, அவன் வந்த உடனே நீங்கள் சொல்கிற ப்ராஜெக்டை நான் ஒழுங்காக பண்ணிடுறேன்னு சொல்ல, அப்போ உடனே வேணுன்ட்டு என்ன பண்ணுவானாக்களா, நீங்கள் எங்கள் அக்காவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அவளுக்கு இதெல்லாம் தெரியாது, பட் ஆர்வமாக இருக்கானோடனே டேன் ஒரு மாதிரி மூஞ்சி மாற, சாய்க்கிமுக்கும் மூஞ்சி மாறுது. ஏண்டா நான் கட்டிக்க இருந்தவனை வந்து உங்கள் அக்காவுக்கு வந்து செட் பண்ணி விட பார்க்குறியான்ற மாதிரி. இதே மாதிரி தான் கூட இருக்க கெம்முக்கு அது பிடிக்கல போல. அவன் மூஞ்சி திருப்பிக்கிட்டே இருக்கான், அவனுக்கு கடுப்பாகுது. ஒருவேளை கெம்முக்கு க்ரஷ்ஷா இருக்குமோ கிளாய் மேலன்னு எனக்கு ஒரு டவுட் வருது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல. அப்படியே இப்ப கிளாவையும் கெம்மையும் காட்டிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டி, அவங்க ஒரு இன்வெஸ்டர், அவங்க வந்து நிறைய இடங்களை விற்கிறதுக்காக இருக்காங்க. அவங்கள பார்க்க வர தெளிவா அந்த பீப்புள் பல்ஸ் அப்படியே தெரிய வருதுங்க கிளாவுக்கு. இப்போ வயசான அம்மாவை பார்க்க போறானா, அவன் என்ன பண்றான்னா, இந்தியன் கூஸ்பெரி உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேம்மா, நீங்க வாங்கிக்கோங்க, இதுல உங்களுக்கு பிடிச்ச ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணுங்க, நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படிலாம் சொல்ல. ஆனா நீ நெல்லிக்காய் கொடுத்துருக்கா, அதுவும் இந்தியன் கூஸ்பெரி, உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு அந்த பாட்டிமா கேட்க, எங்க அப்பா வந்து ஃபார்ம் தான் வச்சிருக்காரு, அவரோட தோட்டத்துல விளைஞ்சதுன்னுலாம் சொல்ல. இதெல்லாம் கேட்ட உடனே, சரி பாட்டி உனக்கு அதுல பேஸ்ட் செஞ்சு தரேன் சாப்பிடு சாமி அப்படிங்க கெம்மு முழிச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி கிளாவும் லேட் ஆகுதுமா நாங்க போகணுன்னே, வெயிட் பண்ணு சாமி கொஞ்சம் நேரம் தானே, உடனே ஆச்சு செஞ்சு கொண்டு வந்துடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றாங்களா. சொன்ன உடனே அந்த பாட்டியும் போயிடுறாங்க. கெம்மும் கிளாவும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த டைம் பார்த்து சாய்க்கியம் என்ன பண்றான்னா, அவனோட ஆப்பிள் லேப்டாப் இருக்கு இல்லையா, அதை அப்படியே எங்கேயாவது நகட்டி கொண்டு போகலான்ட்டு பாஸ்வேர்ட்லாம் பார்த்துட்டு இருக்கா. பாஸ்வேர்டு தெரியவே இல்லைங்க. அதே நேரத்துல கரெக்டாக அந்த சூஷி பொண்ணு இருக்கால, அவகிட்ட ஆக்சஸ் கார்டு இருக்கும் போல இந்த ஹோட்டலுக்கானது, அவ உள்ள வந்துட்டு அவனோட லேப்டாப் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. இந்த இடத்துல என்ன பண்றான்னா சாய்க்கியம் ஒளிஞ்சுக்கிறா. அப்பன்னு பார்த்து இந்த நோட்டிபிகேஷன் எல்லாமே என்ன வரும்னா, அவன் லேப்டாப்பை யாராவது நோண்டாங்கன்னா அவன் போனுக்கு வரும்ல, அப்படி வர ஆப்ல ஒரு சர்வன்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அது சாய்க்கியம் தான் தெரியாம அவளுக்கே கால் பண்ணி, நீங்க இங்கே தானே இருக்கீங்க, என்னமா ஆச்சு, என் லேப்டாப் யாரோ ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்க, இல்ல ஒரு வெள்ளையா அதுக்கப்புறம் கியூட்டான ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு உள்ள வந்துட்டு என்ன மிரட்டிட்டு இருந்தா, அவதான் அவங்க லேப்டாப்பை பார்த்துட்டு இருக்கா, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி வாய்ஸ் மாத்தி சாய்க்கியம் பேசிட்டு இருப்பாளா. ஐயோ அவ என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லம்மா, அவ வந்த கெஸ்ட், நான் அவளை பாத்துக்கிறேன், நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு திருப்பி சூஷிக்கு கால் பண்ணிட்டு, இங்க எதுக்கு வந்த என்ன பண்றன்னு போது, நீ என்ன மிஸ் பண்ணியா, இதனால தானே கால் பண்ணேன்,
நான் ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன்ட்டு தேவையே இல்லாம அளந்துட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே இங்க பாரு, அத்துமீறி என் ரூம்குள்ள வந்திருக்க, தேவையில்லாம இந்த மாதிரி பிரச்சனை நீ பண்ணிட்டே இருந்தானா கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு என் ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் நீ எடுக்கிற அப்படின்னு உன் மேல பெரிய பிரச்சனையாக்கி விட்டுருவேன்னு சொல்லி அவன் மிரட்ட, ஐயோ அப்படின்ட்டு போன் அவ கட் பண்ணிட்டு வேகமா என்ன பண்ணுவானா ஆக்சஸ் கார்டை வச்சுட்டு வெளியில போயிருவா. இப்பதான் சாய் கிம்க்கு ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கும். இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும், ஏன்னா பாஸ்வேர்டும் கண்டுபிடிக்க முடியலையா. அவன் என்ன பண்ணுவானா சரின்ட்டு வெளியில போயிட்டு இருப்பா. அப்ப கிளாவை காட்டுறாங்க. கிளா என்ன பண்ணிட்டு இருப்பானா, அந்த பாட்டிமா இருக்காங்கல்ல, அவங்க ஏதோ ரெசிபி செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்க, அதை கொடுத்துட்டு இருக்க இவன் அப்படியே அந்த பாட்டியை உஷார் பண்ணிட்டு அந்த ஆர்டர் எல்லாத்தையும் இவனே பிடிச்சிக்கிறான். எப்படின்னா அந்த பாட்டிக்கு சமையல் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றனால அவங்க சமையல் புக் எல்லாத்தையுமே இவன் பப்ளிஷ் பண்றது மாதிரிலாம் சொல்லியிருப்பான். யூடியூப்ல வீடியோஸா போடுங்கன்னு ஐடியா கொடுத்துருப்பான். அந்த பாட்டி இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இன்னொன்னு ரொம்ப வயசான அம்மாவாட்டு இருக்காங்க. ஸோ இவன் கிட்ட பேசுறது, அதே மாதிரி அவன் அந்த பாட்டிக்கு என்ன வேணும்ன்றதை தேடி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு கெம்மு வேற லெவல் ப்ரோன்னு தம்ஸ் அப்லாம் பண்றான். ஒரு வழியா இங்க ஆர்டர் முடிஞ்சிருச்சு, கிளைண்ட்டை வந்து இம்ப்ரெஸ் பண்ணியாச்சு. சரின்னு அவன் வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னு அவனோட ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்க சமயத்துல தான் சாய் கிம் இருக்கால, அவ கேஷுவலா நடந்து வந்துட்டு இருக்கா. அவன் நடந்து வந்துட்டு இருக்கும்போது, என்ன உன் பாய் ஃப்ரெண்டை விட்டு புரிஞ்சிருக்க முடியாது போல, எப்ப பாரு அவன் பின்னாடியே சுத்திட்டு அவனை வேவு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படிலாம் சொல்லிட்டு நக்கல் பண்றாங்களா. அதுக்கு அவன் உடனே சொல்லுவான், எல்லாரும் ஒன்ன மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல, நல்ல பசங்களும் இருக்காங்க தானே அப்படிங்க. ஏதோ சொல்ற, அவனுக்கு உன்னை விட்டுட்டு வேற எங்கேயாவது போகணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணிட்டே இருக்க. இவளுக்கு கடுப்பாயிருது. கோபத்துல காருக்குள்ள வந்து உட்காந்துறா. ஹவுஸ் கீப்பிங் லேடின்னு நினைச்சு திருப்பி கால் பண்ணிட்டே இருக்கான் சாய் கிம்க்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கடுப்பானவ என்ன அப்படின்னு கேட்டுறா. அப்புறம் இல்ல என்ன சார் சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு கேட்க, இல்லைங்க என்னோட ரூம்ல நிறைய காய்கறி இருக்கு, நீங்க அடுத்த வாட்டி வரும்போது கண்டிப்பா அந்த காய்கறி எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டு உங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க. எங்க அப்பா அவரோட தோட்டத்துல விளைவிச்சது, அதெல்லாம் வீணாக கூடாதுன்னு நினைக்கிறேன். நிறைய அளவுக்கு மீறி இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மீதி காய்கறி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்கன்னு சொல்ல, இதை கேட்டோன்னே சரி சார் ஓகே சார்னு அமைதியா இருக்கா சாய் கிம். இதுல என்ன ஆயிடுதுன்னா, இப்ப கிளாவோட வீட்டுக்கான ஆக்சஸ் இவகிட்ட இருக்கனால டெய்லி போயிட்டு என்ன நினைக்கிறான்னு தெரியல, வாச தொளிச்சு கோலம் போட்டு மொழிகி விடுற மாதிரி அவன் ரூமை கிளீனா வச்சுக்கிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. பட் பேச்சு வாக்குல கையில போட்டிருந்த ரிங்க மறந்துட்டாளாட்டு இருக்க, அந்த இடத்துலயே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு போறா. இது எல்லாமே யாருக்கு போச்சோ இல்லையோ, சித்திமா இருக்காங்க இல்லையா, யாரோட சித்தின்னு பாத்தீங்கன்னா கிளாவோட வளர்ப்பு தாய், அவங்களுக்கு இந்த விஷயம் எல்லாம் போயிருது. டிடெக்டிவ் வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போதுதான் தெரிய வருது கிளாவ் அவங்க வேவு பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டுன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இப்போ லீட்டா இருக்கால, அவ வீட்டுல அம்மா கூட இருந்துட்டு இருக்கும்போது உனக்கு ஒரு வரன் பார்த்திருக்கேன், அந்த பையன் எனக்கு வருவாங்க, அடக்க ஒடுக்கமா நடந்துக்கோ, ஒரு பொண்ணா நடந்துக்கிட்டேன்னா அந்த பையனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம் பார்த்து டேன் வருவான் போல, அம்மா உன்னோட பூசாரித்தனமும் போதும், உன் பொங்கு சோறும் போதும், உன் டேஸ்ட் எப்படி இருக்கும்னா பிலோ ஆவரேஜா இருக்கும், எனக்கு அந்த பையன்லாம் வேணான்னு சொல்லிட்டு இவ ரூம்குள்ள போயிடறா. ரூம்குள்ள போயிட்டு இருக்கும்போது இங்க வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா வந்தது டேன் தான். டேனை பார்த்த உடனே இவன் தான் மாப்பிள்ளன்னு நினைச்சு அவன் கூட பேசிட்டு, உன்னை பாக்குறதுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை உட்கார வச்சிருக்க. லீட்டா அவங்க அம்மா கூப்பிட லீட்டா உள்ள இருந்து டிவி சவுண்ட்லாம் அதிகமா வச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்கா. ஒரு ஸ்டேஜுக்கு மேல கடுப்பாயிட்டு என்னமா விஷயம் அப்படின்ட்டு அவ வெளியில வர மாதிரி இருக்கு. அப்பன்னு பார்த்து டேன் 12 மிஸ்டு கால் விட்டுருப்பானா. சரி டேனுக்கு முதல்ல கால் பண்ணலான்னு ஹலோன்னு பேசிட்டு இருக்காங்க. ஆனா டேனை பிடிச்சி ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு சர்வீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த லீட்டாவோட அம்மா. அந்த டைம்ல தான் ஹலோன்ட்டு இருக்க இடத்துலயே நான் இங்கேதான் இருக்கேன் ஓவர், உங்க புடனைக்கு பின்னாடி தான் இருக்கேன் ஓவர்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்களா. அப்புறம் தான் வந்து லீட்டாவோட அம்மா கூப்பிடுவாங்க, உன்னை பார்க்க இந்த பையன் தான் வந்திருக்கான்னு சொல்ல, டீ நீ எங்கடா இங்க அப்படின்னும் போது, விடு இப்போ வந்து உனக்கு நான் சர்வீஸ் பண்ற மாதிரியே பக்கத்துல இருக்கேன், எங்க அம்மா எனக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க, ஸோ அவனை என்ன பார்க்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்வீஸ் பண்ற மாதிரி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா லீட்டா. அவங்க அம்மா ஏதோ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சாய்க்கியம் பத்தி சொல்லுவான். அவகிட்ட எங்க அப்பா பத்தின விஷயத்த சொல்லாத, ரீசன் என்னன்னா அவர் பழைய காலத்து ஆளு, பட் எனக்கு சாய்க்கியம் மட்டும்தான் பிடிக்கும், அவளை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், கேரண்டி வாரண்டியோட சொல்றேன், உன் ஃப்ரெண்டுக்கு நான் தான், எனக்கு அவ தான் அப்படிலாம் சொல்ல. சரி அதை பத்தி பேச வேணாம், நான் சொல்றத நீ கேட்கணும், அதே மாதிரி நீ சொல்றது அப்பதான் நான் கேட்பேன்னு சொல்லிட்டு இவ என்ன சொல்றானா, எனக்கு ஒரு பாடி கார்டு மாதிரி கொஞ்ச நேரம் நடியேன், ஏன்னா இப்போ ஒருத்தன் வருவான் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொன்ன உடனே ஒரு போலீஸ்கார பையன் வரான். அவனும் பார்க்க நல்லா தான் இருக்கான். இவங்க 2 பேரும் அவனை பார்க்க ட்ரை பண்ண, டேன் கண்ணாடி போடலையா, அவனுக்கு கண்ணு வேற தெரியல, ஐயோ மறந்துட்டேனே, இந்த 4 கண்ணனை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கேன்னு கண்ணாடி போட்டு விட. இப்போ இந்த பையன் முன்னாடி தான் நம்ம லவர்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணணும்ட்டு 2 பேரும் பக்கத்துல உட்காந்து க்ளோஸா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் க்ளோஸரான்னு ஏற்கனவே லீட்டாவுக்கு டேன் மேல ஒரு கிரஷ் இருக்கு. அவன் மடியில படுக்கிறது என்ன, தலையை மசாஜ் பண்ணுன்னு சொல்றது என்ன. இன்னொரு சைடு லீட்டாவோட அம்மா அந்த போலீஸ்கார பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அந்த பையன் சுத்தி நடக்கிறது எல்லாத்தையும் பாத்துக்கிறான். அவன் கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது லீட்டாவோட அம்மா பாத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் என்ன ஆயிருவாங்கன்னா, திடீர்னு ஓவரா க்ளோஸா இருக்கேன்றதுல இடையில லாக் ஆயிட்டு ஐ டு ஐ பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, கிஸ் பண்ணிக்கிற மாதிரி. அதை அந்தம்மா கவனிச்சுட்டு, என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா ஒரு தாய் முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணிட்டு
பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க 2 பேரும் தான் லவ் பண்றீங்களா? பாக்குறதுக்கு சுகர் டேடி மாதிரி இருக்க, என்னடா உனக்கு பிரச்சனை? என் பிளேட் என்னடா அம்பு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த மாதிரி கத்தும் போது காமெடியா இருக்கும். டேன்னா எப்பயுமே ரியாக்ட் பண்ண மாட்டான். இந்த வாட்டி தலைவனும் கொஞ்சம் அப்படியே ததும்பி விழுந்துட்ட மாதிரி இருக்கு. ஐ டு ஐ பாத்துக்கிட்டே இருக்கான். அந்தம்மா வேற வந்துட்டு எது நாலு ரூமுக்கு போய் தொலைங்கடா, ஏன்டா உசுர வாங்கி தொலைறீங்க அப்படின்ட்டு இருக்க. இங்க பாரு பாப்பா, இந்த மாதிரி பணக்கார பசங்க எல்லாம் ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க, விட்டு தொட்டு போயிருவாங்க அப்படின்னு. என்னது விட்டு தொட்டு போயிருவாங்களான்னு அந்த அம்மா ஒரு செய்கை காட்டுவாங்க. இதெல்லாம் புரிஞ்சுட்டு டேன் என்ன பண்றேன்னா, சரி நான் கிளம்புறேன், நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க மறந்துடாத அப்படின்ட்டு போக. என்னமோ ப்ராமிஸ் பண்ணிருக்கானாமேன்ட்டுன்னு அவ வைக்கப்பட்டுட்டு தனியா ரூம்ல போயிட்டு அவங்களோட கிரேசியான மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீட்ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நினைச்சு சிரிச்சிட்டு இருக்கா. டேன் பெருசா அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அவனுமே இந்த வாட்டி சிரிச்சு வைக்க போட்டுட்டு இருக்கான். பார்க்க கியூட்டா தான் இருக்கு. இதுல என்ன நடக்குதுன்னா, லீட்டாவுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியும் இருக்கு. ஏன்னா அவ படுத்திருப்பாளா, அப்ப அவங்க அம்மா பக்கத்துல வந்துட்டு சாக்கியம் பத்தி பேச அவங்க அம்மாவுக்கு புரியுது இது டேன் வந்து யாரோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டுன்னு. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணன்னு எனக்கு புரியுது, எனக்கு பாடம் சொல்லி தரணும்னு சொல்லிட்டு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் உன் பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி காட்டிக்கிறியான்னு போது, சும்மா விளையாட்டுக்குமா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதன்னும் போதே கரெக்டா இந்த இடத்துல அம்மா பதிவு பண்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, ஒன்னே ஒண்ணு, இப்போ உனக்கு அன்பு கிடைக்குது, அட்டென்ஷன் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. ஆனா இது எதுவுமே சாய்க்கிம்க்கு கிடைச்சதில்ல. நீ பணக்காரவங்க மாதிரி மாறணும்னு நிறைய ஆசைப்படுற, பணக்கார பையனை டேட் பண்ணணும்னு ஆசைப்படுற. பட் அந்த பசங்கெல்லாம் போரிங். நீ நல்லா யோசிச்சு பாருவேன். சாய்க்கிம்க்கு அப்பா எல்லாமே கொடுக்குறாரு, அவ கேட்கறத வாங்கி தராரு, அவளுக்கான எல்லாமே பூர்த்தி ஆகுது. ஆனா சந்தோஷம் இல்லவே இல்லை. அவளுக்கு லவ்னு ஒண்ணு கிடைச்சதே இல்லை. அவ தனிமையா ஃபீல் பண்றா. சோ உனக்கு அந்த நிலைமை இல்லைல்ல, உனக்கு நான் இருக்கேன்ல, உன்னை என்னைக்குமே தனியா விட்டது இல்லைல்ல. அதை மட்டும் யோசிச்சுக்கோ. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாரு. அடுத்த உங்க பாய் ஃப்ரெண்டை ஸ்கிரீன்ல பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு பைத்தியம் அப்படின்னோடனே அவளுக்கும் ரியலைஸ் ஆகுது. அண்ட் இன்னொன்னு, இந்த மாதிரி ஆட்கள் யாரு கூடயும் பழகாத, நீயே போரிங் ஆயிருவ. எனக்கு என் பொண்ணு எப்பயுமே துரு குறுன்னு இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, இது லீட்டாவுக்கும் ரியலைஸ் ஆகுது. உண்மையை சொல்லணும்னா பெரிய பஞ்சாயத்து ஒண்ணு நடந்துரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, சாய்க்கிம வச்சு இப்ப அப்பா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கிளாவை மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஆப் வந்து தவறான பொண்ணுங்களை வந்து தவறான வழிக்கு நடத்திட்டு போற ஆப்பு, பொண்ணுங்களை வச்சு பிசினஸ் பண்ற ஆப்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணி வச்சு அவனோட பேரு ரெப்புடேஷன்லாம் ஸ்பாயில் பண்ணிடுவாங்க. இதனால அந்த ஆப் நிறைய பிரச்சனைக்குள்ளாகும். கிளாவுக்குன்னா பெரிய அடி. ஏன்னா அவன் நல்லது செய்யணும்னு ஆரம்பிச்சது தேவையே இல்லாம இந்த குடும்பத்தோட இன்டர்ஃபியரன்ஸால இவ்வளோ ப்ராப்ளம்குள்ள வந்திருக்கு. சரின்ட்டு கிளாவை காட்டினா கிளாய் கூப்பிட்டுருப்பான்னு போயிருப்பா. என்னக்காச்சு எதுக்கு கூப்பிட்டு அப்படின்னும் போது, நம்மளோட மேனேஜ்மெண்ட் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆப் நல்லா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ எல்லாருமே இந்த ஆப்பை பாய்காட் பண்ணியிருக்காங்க. இந்த இஷ்யூவை சரி பண்ணி ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கெம் இருக்கான், அவன் சொல்லுவான், அக்கா அவன் தம்பி அப்புறம் பேசுங்க, உங்களோட வளர்ப்பு தாய் உங்களை கூப்பிடுறாங்க கிளான்னு சொல்லிட்டு கிளாவை கூட்டிட்டு போனா வளர்ப்பு தாய் மாத்து கட்டுல திட்டுறாங்க. இவங்களெல்லாம் ஹேண்டில் பண்றத பாரு, இந்த அப்பாவும் பொண்ணும் பெரிய இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ஒன்னு இவங்களை நீ ஹேண்டில் பண்ணு, இல்லைன்னா நான் ஏன் ஸ்டைல்ல ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கும், அது ஓகேன்னு பாரு, நான் இறங்கிட்டா நடக்கிற விஷயமே வேற அப்படின்ட்டு பயங்கரமா அம்மா டெரரா பேச, இல்ல இவங்களை நானே பாத்துக்கிறேன், அவங்களை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டேன், அதனாலதான் அப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு கிளாஸ் சொல்றான். சரி எல்லாரையும் நம்புறேன், கடப்பாறையை வச்சு நம்புறேன், நீ சுத்திட்டு இருக்கல, முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோ, உன்னோட ரூம் ஹவுஸ் கீப்பிங் யார் தெரியுமான்ட்டுன்னு டிடெக்டிவ் எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே அம்மா மூஞ்சிக்கு நேரம் தூக்கி போட பாத்துக்கலாம் ஷாக் ஆயிடுறான். எல்லாமே சாய்க்கும். அட கொடுமையே, இதையா நம்ம நம்பி இருக்கோம் அப்படின்ட்டு, இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன், எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன்ட்டு அந்த இடத்த விட்டு போறான். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டே இருக்கான். இந்த பிளான் ஏதாவது நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும்ன்றதுக்காக தான் அவன் இதெல்லாமே பண்றான். சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாய்க்கிம் யோசிச்சு பாக்குறா அவளோட ரிங்கு காணாம போனதை. சோ தேனை பார்க்க வர சாக்குல அப்படியே அவளோட ரிங் இருக்குல்ல அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்கா. அப்ப கூட இந்த சூஷி இருக்குல்ல, அந்த சூஷியும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கும். ஆனா அவளை கண்டுக்காம வேகமா ரூம்குள்ள போயிட்டு ரிங் எடுத்துட்டு வெளில வர மாதிரி எல்லாம் நினைச்சு பிளான் பண்ணி அவ பண்றதா நினைச்சிட்டு இருந்தா. பட் இந்த இடத்துல பிளான் போட்டது சாய்க்கிம் கிடையாதுங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம டேன் கிட்ட எதுவும் நடக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பொறுமை தாங்க முடியாம பொறுமை சாமின்னு போய் பொறிஞ்சு தள்ளிடுவான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா, உன்னை நம்பினா எப்பயுமே கெடுதல் தான் நடக்குமான்னு டேன் புரிஞ்சுக்கணும்ட்டே திட்ட. டேன் எதுவும் நடக்காம பொசுக்குன்னு பாத்துட்டு இருக்கான். அவன் வேற நல்லா திட்டிட்டு உன் வாழ்க்கையே வழங்காதுன்னு சாப விட்டுட்டு போயிருவாங்களா. அதை பார்த்துட்டு சாய்க்கு மூஞ்சி எல்லாம் சுரிச்சு போயிருக்குமா. அப்ப டேன் என்ன நடக்குது, எனி ப்ராப்ளம் ஷாலினி அப்படின்னு கேக்குறானா. ஒன்னும் இல்ல, ஒரு பிசினஸ் ப்ராப்ளம், அதனால அவன் நாங்க வெளியில கொண்டு வர மாதிரி ஆயிடுச்சு, அதனால என் மேல கோவமா இருக்கானோடனே புரியுது, அவன் கோவப்படுறதுல நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சிருச்சா. நைட்டு ஃபுல்லும் கிளாவுக்கு தூக்கம் வரவே இல்லை. எப்படியாவது அவளை பழி வாங்கணுன்ற தாட் மட்டும் தான் இருக்கு. அந்த ஃபேக் ஐடி இருக்குல்ல, அதுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு நான் மொத்தமா வெளியில போலான் இருக்கேன், எனக்கு கடைசியா ஒரு வாட்டி ஹெல்ப் மட்டும் பண்றியா ப்ளீஸ்னு கேட்டு வைக்க. ஏற்கனவே சாய்க்கிம்க்கு தூக்கம் வரல, அவன் புலம்புனது திட்டினது எல்லாமே மைண்ட்குள்ள ஓடிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் என் வாழ்க்கையை நீ கெடுக்கணுன்ற முடிவுலயே இருக்கேன்ற மாதிரிலாம் பேசியிருப்பானா. சே என்னடா இது, அவனுக்கு நம்மளால நல்லதுதான் செய்ய முடியல, எப்ப பாரு கெட்டதே செஞ்சுட்டு இருக்கோமேன்ற மாதிரி அவளுக்குள்ள ஒரு தாட் வந்துருச்சு. சரி ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல, இதுதான் அவன் போட்ட பிளானே.
காலையில பார்த்தோம்னா ஒரு யூடியூப் இன்டர்வியூ, அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் பரவுற மாதிரி இருக்கு. அந்த இன்டர்வியூ எப்படிப்பட்டதுன்னா சாய் கிம்மோட அப்பா வர்சஸ் கிளான்ற மாதிரி பயங்கர ஃபைட்டிங்கா டிசைன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்டர்வியூவை பத்தி மேனேஜர் சாய் கிம் கிட்ட சொல்ல அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்பா இன்டர்வியூக்கு போயிடுறாரு. ஃபேமிலியா வந்திருக்காங்க, கிளாவனோட சிஸ்டரு, அதுக்கப்புறம் கெம்முன்னு எல்லாருமே இருக்காங்க. ஒரு பதட்ட நிலைமை இருந்துட்டே இருக்கு. இன்டர்வியூ எப்படி போகுது அந்த ஆப் பத்தி அப்படின்னும் போது இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றாங்க. 2 பேர் மத்தியில இன்டர்வியூ ஆரம்பிக்குது. சாய் கிம் என்ன தெரியுமா பண்ணிருப்பா, ஹோட்டல் வாசல்ல நின்றுட்டு இருப்பா, அதாவது கிளாவோட ஹோட்டல் வாசல் நில. சோ இப்போ எல்லாத்தையுமே ஃபுட்டேஜ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இன்டர்வியூல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆப் வந்து அச்சுறுத்தலா இருக்கு, நிறைய பேரோட பிரைவசி அஃபெக்ட் ஆகும், தேவையில்லாத விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய பேர் இதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அதே மாதிரி பர்சனல் லைஃப்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுற மாதிரி தேவையில்லாத கேர்ள்ஸ் வருது, பாய்ஸ் வருது, அந்த மாதிரி ஒரு லார்ஜ் மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிலாம் சொல்ல, இது எதையுமே ஏத்துக்கவே முடியாம கிளா எல்லாத்துக்குமே தெளிவா பதில் பேசுறான். அவங்க அப்பாவால இதை தாங்கிக்கவே முடியல. சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம என்ன பண்ணுவோம்னா, ஒரு ஸ்டாஃபை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சாய் கிம்மோட ஃபேக் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கால் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வீடியோவா எடுக்கப்பட்டு இருக்கு. சொல்ல போனா சாய் கிம் அந்த கார்ல உள்ள ஓட்டிட்டு இருந்ததே யாருன்னு பாத்தீங்கன்னா கெம் தான். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சாய் கிம் தான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு தொடர்பு யாருன்னு பேர் வர வீடியோவை தடுக்கிறதுக்காக ப்ராம்ப்ட் இடையில வர்றான். மொத்தமாக அப்படியே அவங்க ஃபேமிலி சாம்ராஜ்யமே அடங்கி போயிடுச்சு. கிளாவுக்கு அவங்க பண்ண கொடுமைக்கு இது ஏதோ பாதின்னு கூட சொல்லலாம். இப்போ என்ன ஆயிடுதுன்னா பயங்கரமாக மாட்டிக்கிட்டாளா சாய் கிம். கரெக்டாக அந்த இடத்துக்கே வந்துட்டு ஏன்டா அப்படி எங்கள் அப்பாவை பண்ண அப்படின்னு கேட்க, எனக்கு நீங்கள் பண்ணதுக்கு உங்களுக்கு பாதியாவது கிடைக்க வேணாமா, அதுக்கு தான் அனுபவிங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி சாய் கிம்மோட அப்பாவுடைய அந்த அரியணை அரசாணை எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லலாம். அவரோட ரெப்புடேஷன் வெளி உலகத்தில் பயங்கரமாக கெட்டு போச்சு. இந்த ஒரு விஷயம் பணக்கார திமிரை வச்சு தான் அவர் எல்லாமே பண்ணியிருப்பாரு. அது எதுவுமே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க அப்பா பண்ணதுக்கான பலன் அவர் அனுபவிக்க இதை பார்த்து அந்த சித்திமா இருக்காங்களா கை தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாய் கிம் வீட்டில் ஆஸ் யூஸ்வல் ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்கு. பயங்கரமா எல்லாரும் கழுவி பொழிச்சுன்னு ஊத்துறாங்க. ப்ராம்ப்டே நிறைய தப்பு பண்ணியிருக்கான். ஆனா அவெல்லாம் மனசாட்சியே இல்லாம சாய் கிம்ம திட்டு வாங்க வச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்ட உடனே கண்ணில் செய்க கட்டுறாரு அப்பா உள்ள பொண்ணு. அவ தனியா போயிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்ற மாதிரி. கிளா ஒரு வழியா ஹாப்பி என்னாச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கான். தென் நெக்ஸ்ட் கட்ல பாத்தீங்கன்னா டான் இருக்கான்ல சாய் கிம்க்கு துணையா இருக்கான். அது மட்டும் இல்லாம மிஸ் உமன் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு அவார்டு இருக்கு. அதை யாருக்கு கொடுக்கறதுன்னு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதை யாருக்கு கொடுக்குறாங்கன்னா லீட்டாவுக்கு. ஸோ அது சம்பந்தமான ஆட்கள் லீட்டாவை வந்து மீட் பண்ண அவ ரொம்ப சந்தோஷமாயிரா, ஒரே குஷியா குதுகலிக்க அப்படின்றக்கா. ஸோ இன்டர்வியூஸ் ப்ரெஸ் பீப்புள் எல்லாரையும் மீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அவார்டு வாங்குற ஆஃபீஸ்க்கு போனாதான் தெரியுது அதனுடைய ஓனர் வேற யாரும் கிடையாதுங்க, சாய் கிம்மோட அப்பா. இந்த அவார்டை சாய் கிம்க்கு தான் ரெடி பண்ணியிருப்பாரு. அவர் பெஸ்டான ஒரு பொண்ணு அப்படின்னு அந்த பிள்ளைய ப்ரூவ் பண்ணணும்னு. அவ தோத்து போயிட்டனால இந்த அவார்டு வந்து உனக்கு ஸ்டெப்னி மாதிரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அது அவளுக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்துட்டு அவ ஃபாரினுக்கு போறதுக்கு, அது மட்டும் இல்லாம அவனும் கிளாவும் பிரிஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க தான் ரீசனா இருந்தீங்க லீட்டா. சோ இந்த வாட்டியும் மறுபடியும் அவங்க 2 பேரையும் பிரிச்சு தூரமா கொண்டு போறதுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு சொல்ல லீட்டாவுக்கு பயங்கர கோவம் வருது. ஃபர்ஸ்ட் விஷயம் அவ ஏன் இதெல்லாம் பண்ணானா, அவளுக்கு ஃபாரின் ஸ்டடி ஆஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த டைம்ல அவளுக்கு படிச்சு முன்னேறணும், லைஃப்ல நம்மளும் பணக்காரங்களாகணும்னு ஒரு எண்ணம். அதனாலதான் ஃப்ரெண்டுக்கு இவ்வளவு பெரிய பிட்ரேல பண்ணியிருப்பா. சோ மறுபடியும் இதெல்லாம் கேட்கும்போது அவர் மிரட்ட மாதிரி தோணில நீ இந்த அவார்டு வாங்கிக்கணும்னு சொல்லுவாரா. அதுக்கு அவர் சொல்லுவார், நீங்க வந்து சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு, இந்த குட் புக்ஸ்ல இருக்கிறதுக்கு, உங்க பேச்சை கேட்டுட்டு மண்டே ஆட்டுறதுக்கு நான் உங்க பப்பட்டும் கிடையாது, உங்க பொண்ணு சாய் கிம்மும் கிடையாது, நான் லீட்டா, என்னெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்க மிரட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவார்டு இனாகிரேஷனே போயிட்டு இருக்கு. டான் இருக்கான்ல, யாருக்கோ இந்த அவார்டு கிடைக்க போகுதான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ டென்ஷன் ஆக்குற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. அந்த அவார்டு கோஸ் டு அப்படின்னு லீட்டா பேரை சொல்ல எனக்கு ஒன்னு நினைச்ச பெருமையா இருக்குன்னு கை கொடுக்குறான். அவ போக மாட்டேன்னு எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு ஓவரா வீம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. வேற வழியே இல்லாம அவளை மேடை ஏற்றி அவார்டு கொடுக்குறாங்க. வாங்கிட்டு வந்து வெளியில வந்த உடனே அந்த அவார்டை கீழே போட்டு உடச்சு மேனேஜரை பிடிச்சி கிளின்னு கிழிச்சிட்டு அவ அந்த இடத்த விட்டே போறா. இதெல்லாத்தையும் நோட் பண்றான். ஆனா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவனுக்கு புரியல. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாய் கிம்மும் வந்து பேசுவா. ஆனா அவ பேசுறதும் கன்வின்ஸ் ஆன மாதிரி இல்ல. என்ன உண்மைன்னு சொல்ல ட்ரை பண்ணும்போதே கரெக்டா இப்ப பாத்தீங்கன்னா கிளாவோட மாற்றம் தான் இருக்கால, அவ அந்த இடத்துக்கு வந்துட. இதெல்லாம் பார்த்துட்டு வேற வழியே இல்ல, அமைதியா இருக்கணும்னு லீட்டா அமைதி ஆயிடுறா. சாய் கிம்முக்குனா ஒண்ணுமே புரியல. நமக்கு மட்டும் பிரச்சனைன்னு பார்த்தா நம்ம நட்புக்கும் ஏதோ பிரச்சனை போல, அவ என்னன்னு சொல்லாம போயிட்டாலேன்ட்டு அவ குழப்பமா இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டா இப்போ கிளாவோட மாற்றாண்டா இருக்காங்களா அவங்க வராங்க. ஒரு கார்டை கொடுத்துட்டு உனக்கு எப்பயாவது என் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நீ கண்டிப்பா வரணும்னு சொல்ல. கண்டிப்பா என்னை யோசிச்சு பாரு, நீ இந்த குடும்பத்துக்கு வேர்த்தே இல்லை, உன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க, உன் மனசை காயப்படுத்திக்கிறாங்க, நீயா நினைச்சனா வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த வருகை எப்படி மாறும் தெரியுமா? கிளா இருக்கான்ல, அவன் கிளேரை அவங்க அம்மா கிட்ட, அதாவது மாற்றான் தாய் கிட்ட இன்ட்ரோ கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போயிருப்பான். ஆனா அந்த அம்மாவுக்கு இவளை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம கிளேர் ரொம்ப எக்ஸைட்டடா வந்திருப்பா. வரது மட்டும் இல்லாம அவங்க அம்மா
அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருப்பா. அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இவங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருக்கு. கிளியர் ரொம்ப நல்ல பொண்ணு தான், பார்க்க இன்னசென்ட்டா இருக்கா, ஸ்வீட்டா பேசுறா, அவ எல்லாத்துக்கும் எக்ஸைட் ஆகுற ஒரு கேர்லி டைப்பா தான் இருக்கா. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரும் டின்னருக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா பெரிய பஞ்சாயத்து என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சாய்க்கும் வரா. அவளை பார்த்தோன்னே கிளாஸ் சொல்றான், உன்னை கூப்பிடாத இடத்துக்கு நீ எதுக்கு வர அப்படின்னும் போது, என்ன கூப்பிட்டது உங்க மம்மி தான் அப்படிங்க, பொய் சொல்லாத, எங்க அம்மா உன்னை கூப்பிட வாய்ப்பே இல்லை, நீ ஏன் இப்படிலாம் ஃப்ராட் பண்ணிட்டு இருக்கன்னு திட்டுறான். இல்ல உங்க அம்மா தான் கூப்பிட்டாங்கன்னோனே வேகமா என்ன நடக்கும்னா அந்த அம்மா வந்துட்டு என் டியரை நான் தான் கூப்பிட்டு வந்தேன், வாமா உட்காருமான்னு ஆப்போசிட்ல பார்க்க இப்பதாங்க ஒரு உண்மை ரிவீல் ஆகுது. இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த அம்மா வேற யாருமே இல்லை, சாய்க்கிமோட அம்மா தான் இப்ப கிளேரோட அம்மாவா இருக்காங்க. ரொம்ப அட்டாச்சா கிளேரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது ஏற்கனவே கிளாவுக்கு தெரியும் போல. இது எல்லாத்தையுமே பிரச்சனையா உருவாக்கணும்னு தான் அந்த அம்மா பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம ஆப்போசிட்ல உட்காந்துருக்காங்களா, அந்த அம்மாலாம் கூனி குறுகி உட்காந்துருக்காங்க. சாய்க்கிம்னா ரொம்ப ஒரு வருத்தத்துல இருக்கா. நமக்கு நீ ஏன்டா இவ்வளோ துரோகம் நடக்குது, நம்ம மனுஷன் தானே, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறேன்றதுக்காக எப்ப பாரு யாராவது அடிச்சுக்கிட்டே இருப்பீங்களாடா, என்னையும் கொஞ்சம் மூச்சு விட விடுங்கடா, ஃப்ரீயா நடமாட விடுங்கடா அப்படின்ற மாதிரி ஆயிட்டா. கிளா ஒரு ஆர்டர் புக் பண்ணிருப்பான்ல, அந்த பாட்டி தான் சமைச்சிருப்பாங்க டைனிங் டேபிள்ல. ஒரு பக்கம் கிளாரும் அவங்க அம்மாவும் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட்ல சாய்க்குமே நின்னுகிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே கிளாவோட மாற்றான் தான். இந்த பக்கம் கிளா என்னமோ ஒரு பஞ்சாயத்து எங்க தாய் கூட்ட போகுது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். அக்கா தங்கச்சியோட தான் டீலிங் அவனுக்கு போயிட்டு இருக்கு போல. சாய்க்கிம்னா ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்போ ரொம்ப பெருமையா கிளியர் சொல்லுவா, எங்க அம்மா அதை நல்லா சமைப்பாங்க, சிக்கன் கறி எனக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து எனக்கு கூட்டி விடுவாங்க அப்படி இப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டே இருக்கா. ஆப்போசிட்ல இருந்து சாய்க்கிம் ஒண்ணு சொல்வா, சின்ன வயசுல இருந்து நான் எங்க அம்மா எல்லாம் பெருசா பார்த்ததே இல்ல, எப்பவுமே நான் தனியாவே இருந்து பழகிட்டேன், எனக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு தேவைன்னா எங்க வீட்லயே செஞ்சு கொடுத்துருவாங்க, அதனால எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை, அந்த ஃபுட்டும் தேவையில்லைன்னு திமிரா பேசுவா. ஏன்னா அவளுக்கு நிறைய வலி இருக்கும் இல்லையா, அதுதான். இது எல்லாமே அந்த அம்மாவை குத்திக்கிட்டே இருக்கு, குத்துற மாதிரி தான் பேச. அப்ப ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்க அதை வெட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கத்தியில வெட்டிட்டு இருக்கும் போது இவங்க பொறுமையா கிளியருக்கு பாத்தீங்கன்னா அந்த அம்மா வெட்டி அழகா கொடுத்துட்டு இருக்காங்க. சாய்க்கிம் ஏக்கமா பார்த்துட்டு வெட்டும் போது கையில ரத்தம் வந்துருது. அதை பார்த்தோன்னு என்னாச்சுன்னு கேட்கும்போது, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல, நானே போய் கிளீன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவ போக அழுகுறா பாத்ரூம்குள்ள போயிட்டு. ஐயோ எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது, நான் என்னடா தப்பு பண்ணேன், எனக்கு எதுவுமே ஆசைப்பட்ட மாதிரி நடக்கல, எனக்கு அம்மானு இருந்தாங்க அப்படி இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த அம்மா உள்ள வராங்க, இங்க பாரு தப்பு என் மேல கிடையாது, உண்மையை சொன்னோன்னா உங்க அப்பா மேலதான் தப்பு, ஏன்னா அவர் தான் அவர் லைஃபை விட்டு நான் போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாரு, என்னை துரத்தி அடிச்சிட்டாரு, உனக்கு இது புரியாது, நீ சின்ன பிள்ளையா இருந்தேன்னு போது, இங்க பாருங்க எனக்கு ஊட்டினதில்லை, எனக்கு ஃபீட் பண்ணதில்லை, எனக்குன்னு எதுவுமே நீங்க பண்ணதில்லை, இப்ப மட்டும் நான் எதுக்கு உங்களை அம்மானு சொல்லணும், நீங்க தான் போயிட்டீங்கல்ல போங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. புரிஞ்சுக்கோ, உன் அப்பா மேலதான் தப்புன்னு போது எது வேணாலும் உங்களுக்கும் அவருக்கும் இடையில நடக்கட்டும், என்னை விட்டு ஏன் போனீங்க அப்படின்னு கேட்பா சாய்க்கிம். நீ குழந்தையா இருந்த, அவர் உன்னை பாத்துக்கணும்னு நினைச்சாரு, நான் உன் கூட இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு, அதுதான் இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல. இது எல்லாத்தையுமே கேட்ட உடனே ஒரு மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆயிடுது. சரி விடுங்க மேடம், நானும் நீங்களும் பார்த்ததாவே இருக்க வேணாம், தெரியாம கோஇன்சிடென்ஸ்ல ஏதோ நடந்துருச்சு, இனிமே நான் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு அவளும் என்னன்னா கிளம்புறதுக்கு பாத்துட்டு இருக்கா. வெளியில போகும்போது கிளாவுக்குன்னா அது எல்லாத்தையுமே ஒட்டி கேட்டுட்டு இருப்பானா வெளியில. சாய்க்கிம் வரது பார்த்து எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. அவ அங்கிட்டு போயிருவாளா, அதுக்கப்புறம் அந்த அம்மா வரும்போது பாத்துக்கிட்டே நிப்பான். வேற வழியே இல்லாம சாய்க்கிம் பின்னாடி போயிட்டு, இங்க பாரு என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போய் மிரட்டுவானா. உனக்கு என்ன, நான் ஹர்ட் ஆகணும், இப்ப சந்தோஷமா, நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், எனக்கு ரொம்ப வலிக்குது, நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னு போது, உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் அன்பு அது எதுவுமே தகுதி இல்லாத விஷயம், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு மறுபடியும் காயப்படுத்துற மாதிரி பேசுறான். உங்க அப்பா மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, அவர் தான் விரட்டி விட்டுருக்காரு, என்ன காயப்படுத்தினதும் அவர் தான், உங்ககிட்ட உண்மையை மறைச்சிருக்காரு, ஆனா நீ உங்க அம்மா மேல கோவப்படுற, உங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் மத்தவங்க மேல ஏதாவது பிளேம தூக்கி போடலாம்னா தூக்க வராதானோன்னு அவ அதெல்லாம் கேட்கறதா இல்ல. மழை வேற பெய்தா, அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா, இவனும் பின்னாடி துரத்திட்டு இருக்கா ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டுன்னு. அப்பன்னு பார்த்து ஒரு டாக்ஸி பிடிச்சி வீட்டுக்கு போறா. நானிமா கேட்கறாங்க, என்னாச்சு, ஏன் எங்க போன அப்படின்னா எல்லா கேள்வியும் கேட்க. அவங்க அப்பா இருக்க ரூமுக்கு போறா. எதுக்கு போறேன்னு நானிமா கேட்கறாங்க. எதையுமே கண்டுக்கல. வேகமா போயிட்டு அவங்க அம்மாவோட அஸ்தின்னு சொல்லிட்டு ஒரு பவுல் இருக்கும் போல, அதை உடைச்சிட்டு, அப்பா என்னன்னு தெரியலப்பா, செத்து போன எல்லாருமே கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க, ஏன்னு தெரியல, என்னதான் நடக்குதுன்னு புரியலன்னோனே அழுதுகிட்டு, ஏன்பா அம்மா உயிரோட இருக்காங்கல்ல, அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சாங்கணும், பேசுங்கப்பா பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அவர் ஜம்பமா டேபிள் உட்காந்து எந்திரிச்சு ஒரு டைரி இருக்கும், அதை எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டினா நிறைய டிஃப்ரெண்டான ஆர்ட் போட்டோஸ். அவங்க அம்மா வந்து ஆரம்பத்துல ஒரு சின்ன வயசுல ஏதோ போட்டோகிராஃபில டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணிருப்பாங்க போல, அதாவது எப்படி சொல்றதுன்னா நியூடிட்டி போட்டோஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. அதுல என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த போட்டோ எல்லாத்தையுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணி ஸ்கேண்டல் ஆகி ப்ராப்ளம் ஆயிட்டு, இதனால அதை ஹேண்டில் பண்ண தெரியாம அவங்க மாத்திரை சாப்பிட்டுட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து சாய்க்கிம்க்கு தகுதியானவங்க இல்ல, அதனாலதான் அப்பா வெளியேத்தினேன்னு சொல்றாரு. அம்மா சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன், அவர் என் கூட இருக்க விரும்பல, அதனாலதான் இதெல்லாம் பண்ணாரு, பாப்பாவை என்கிட்ட இருந்து தள்ளி வச்சாரு, அது மட்டும் இல்லாம அவரு வேற ஒருத்தரோட ரொம்ப இணக்கமா மாறிட்டாரு, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அவர் கூட இருக்க விருப்பம் இல்ல. உண்மையான அன்பு அப்படின்றது என்னன்னா விட்டுட்டு போறதுதான். ஏன்னா நம்மள ஒருத்தர் வெறுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோவே, ஆரம்பத்துல எப்படி காதலிச்சாங்களோ அதை விட மோசமா நம்ம இல்லவே இல்லை, நம்மளாம் ஒரு பொருளே இல்லைன்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அப்படிதான் என்ன அவர் ட்ரீட் பண்ணாருன்னு சொல்லிட்டு கிளா கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப சாய்க்கிமோட அம்மா. இதெல்லாம் அவன் கேட்டுட்டு இருக்கான்.
பட் இந்த பக்கம் அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க அம்மா மேலதான் தப்பு, என் வாழ்க்கையே அவ இல்லாம போயிடுச்சு, இப்போ உன்னை நான் தனியா வளர்த்திருக்கேன், அவர் ஒரு கதையை சொல்றாரு. சாய்க்குமோ அவங்க அப்பா சொல்றது எல்லாத்துக்குமே ஆஞ்சரின்னு மண்டியாட்டினவ இந்த வாட்டி டென்ஷன் ஆயிட்டா. கிளாவும் கதை கேட்டுட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம அப்பாவுக்கும் அப்ப நம்ம தேவைப்பட மாட்டோம்னா நம்மளையும் தூக்கி எறிஞ்சிருவாரு தானே அப்படின்ட்டு மனசுல பட்டதை வெளியில பேசுறா. முறையா சிட்டிக்கு கோவம் வருதுன்ற மாதிரி கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஏன்பா அப்படின்னா, நானும் உனக்கு தேவையில்லைன்னா என்ன தூக்கி போட்டுருவேன், எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அம்மா எத்தனை முறை எனக்கு தேவைப்பட்டிருப்பாங்க, தனியா இருக்கும்போது எவ்வளவு பயமா இருக்கும் உனக்கு தெரியுமா, மனசுல இருக்க விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லாம எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க, எல்லாருமே என்ன தப்பா பாக்குறாங்க, ஏதாவது சொல்லிருவாங்களோன்னு இக்னோரன்ஸ்ல இருந்து எல்லாத்தையுமே தனியா பார்த்து வளரும் போது அந்த வலி எப்படி இருக்குன்னு உனக்கு புரியுமாப்பா, நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு இப்ப நான் வர்த்தியா தெரியல, அம்மா வர்த்தியா தெரியலன்னு அவங்கள விரட்டி விட்ட, இப்ப நான் வர்த்தியா தெரியலன்னு சொல்லிட்டு எனக்கு பதிலா லீட்டாவுக்கு அவார்ட் கொடுத்தலப்பா அப்படின்னு கேட்க, ஒன்னு புரிஞ்சுக்கோ, லீட்டா எப்பயுமே உனக்கு ஃப்ரெண்ட் ஆக மாட்டா, அவ எப்பவுமே உன்னோட காம்படிட்டர் மட்டும்தான். சொல்ல முடியாது ஃபியூச்சர்ல அவ உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட திருடிக்கலாம் அப்படின்னு சொல்ல. இருக்கட்டுமே, அவ திருடினா ஒன்னும் தப்பு இல்ல, அவ ஒன்னும் என்கிட்ட உண்மையை மறைச்செல்லாம் கேட்க மாட்டா, அவளுக்கு வேணும்னா அவ எடுத்துக்குவா. உங்களை மாதிரி நீங்க சொல்றதை கேட்டுட்டு எப்பவுமே உங்களுக்கு தகுந்த மாதிரி அவ ஒன்னும் நடந்துக்க மாட்டா, அவ ஒன்னும் முட்டாள் சாய்க்கும் கிடையாதுன்னு கத்திட்டு இந்த இடத்த விட்டே போயிருவா. இந்த கோப்ரா குடும்பம் இருக்குல்ல, அவங்க வேற வராங்க, அந்த அம்மா வேற ஏன் கண்ணு இப்படின்னா பண்ணு ஓவரா டிராமா போட்டுட்டு இருக்கு. அதை கேட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே உங்களை மாதிரிலாம் காய் நகத்தை என்னால முடியாதுன்னு நகர்ந்து போறா. அப்ப நானிமா சொல்றாங்க, அப்பாவும் நல்லதுக்கு தான் சாமி பண்ணாங்கன்னு, என்ன நல்லதுனாலும் நீங்களும் சொல்லல தானே அப்படின்னு எப்பயுமே அம்மானு கூப்பிடுறவ அத்தைன்னு கூப்பிட்டு போவா. சாய்க்கிம்க்கு நான் வீட்டுல இருக்கவே பிடிக்கல, எங்க போறது என்ன ஆகுறது, நமக்கு நீ யாரும் இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது டேன் ஞாபகம் வருது. டேன் வீட்டு வாசல்ல நின்றுட்டு காலிங் பெல் அடிக்கிறா. ஆனா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, லீட்டா வாங்கி வச்சிருந்த அவார்டு இருக்குல்ல, கீழே போட்டு போயிருப்பால, அதை எடுத்து தொடச்சிட்டு இருக்கான். இதுல இருந்தே அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தெரியுது. யாரோ கதவை ரொம்ப நேரமா நாக் பண்ணிட்டு இருக்காங்களேன்னு போய் திறந்து பார்த்தா சாய்க்கிம். என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமான்னு கேட்டா, ஒன்னும் இல்லைன்னு ஹக் பண்ணிக்கிறான். எனக்கு இந்த நைட்டு உன் கூட தூங்கணும் போல இருக்குன்னு சொல்ல அவன் ஆறுதல் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனா அந்த அவார்டை மறைச்சு வச்சிருக்கான். அப்படியே கிளாவோட வீட்டை காட்டுறாங்க. ஏற்கனவே சாய்க்கு விட்டுட்டு போன என்வலப் அவன் கையில கிடைக்குது. அதை எடுத்து அப்படியே வெறிச்சு பார்த்துட்டே இருக்கான். அவன் மைண்ட்ல என்ன திங்க் பண்றானா, இதுல என்ன இருக்கு, என்ன வச்சிருக்கான்னு எடுத்து பாக்குறான். அவளோட அம்மா அப்புறம் சாய்க்கிமோட சின்ன வயசு போட்டோஸ் நிறைய இருக்கு. கிளாவோட பர்சனல் போட்டோ ஒண்ணு இருக்கு. இது பார்க்கும்போது அவனுக்கு வருத்தமா இருக்குங்க. மழையில நனைஞ்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படியே அந்த டே முடியுது. அடுத்த நாளும் விடிஞ்சிருது. இவன் திடீர்னு பேங்க்குக்கு போயிட்டு வரான். அதாவது இவன் ஒர்க் பண்ற பேங்க்குக்கு போயிட்டு வரான். என்னாச்சு, எங்க போன அப்படின்னு அவ கேட்டதுக்கு, ஏன்டா எங்க போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்லாம் ரொம்ப இமோஷனலா கேட்க, என் வேலை இருக்குல்ல அதை ராஜினாமா பண்ண எழுதி கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவான். அது உங்க ஃபேமிலி பேங்க்குடா, ஏன்டா அப்படி பண்ணேன்னு கேட்டா, அப்பா ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காரு, நான் வளரணும்னு நினைச்சா என்னோட சொந்த காலில் தான் வளர முடியும்னு சொன்ன உடனே சாய்க்கிம்க்கு இமோஷனலா கனெக்ட் ஆயிடுது. இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சிங்க் ஆன மாதிரி இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயங்க, கிளாய்க்கும் கெம்முக்கும் காம்போ வரப்போதோ என்னமோ. ஏன்னா இப்ப கிளாய் அப்பா இருக்க வீட்டுல கெம்மும் தூங்கிட்டு இருக்கான், கொரட்டை விட்டுக்கிட்டே இருக்கான். காலையில விடிஞ்சிட்டு கிளாய் பார்த்துட்டு இருக்கா. என்னடா மனுஷன் இவன் சாகுறதுக்கு ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கானப்பா, நசன் இருக்கானேன்னு போது, விடு ரொம்ப அழுப்பா தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, இவன் என்னமோ எனக்கு பிடிக்கலப்பான்னு சொல்ல, இவனுக்கு ஒரு சான்ஸ் கூட அப்படின்னு சொல்லும் போதுதான் புரிய வருது அவங்க ரெண்டு பேரும் பேரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் அவ சொல்றா, அப்பா இவனுக்கு என் மேல இருக்கிறது கருணை, ஒரு குற்ற உணர்ச்சி, இவனாலதான் என் கால் போயிருக்குன்ற மாதிரி ஒரு தாட். அந்த சாய்க்கிம் கூட்டத்துல இவனும் ஒருத்தன் தான். ஸோ அதனால பேசுறானே தவிர லவ்ன்றது வேறங்கப்பா அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்து இவங்க ஏதோ ஒரு லேண்ட் அந்த இட டாக்குமெண்ட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது, கிளாவும் சாய்க்கிமும் டிவோர்ஸ் பண்ணாதது ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போகுதுன்னு. இதை பார்த்துட்டு வேகமா கிளா என்ன பண்றான்னா, கெம்னு எழுப்ப அவன் கொரட்டையில எந்திரிச்சு பல்லு கூட விளக்காம அப்பா கிட்ட போயிட்டு வரேன்னா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இப்ப கிளா கிட்ட அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண, இது எல்லாமே எனக்கு முன்னாடியே தெரியும், நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு சொல்ல, டேய் அவளுக்கும் வாழ்க்கை இருக்கு உனக்கும் வாழ்க்கை இருக்கு, பழி வாங்குறேன்னு எல்லாத்தையும் இழந்துராத அப்படின்னு அட்வைஸ் பண்றா கிளாய். விடு நான் பாத்துக்கிறேன், நீ போன்னு அவங்க அக்கா கிட்ட சொல்லிடுறானா. இப்ப என்ன பண்றானா, சாய்க்கிம் இருக்கால அவளுக்கு போன் பண்ணி வர சொல்ல, அதாவது என்ன விஷயத்துக்காகனா அவளோட அந்த என்வலப் எல்லாத்தையுமே அவகிட்ட ஒப்படைச்சிட்டு வெளியில நின்றுட்டு இருக்கான். இன்னும் உனக்கு என்னடா வேணும், என்கிட்ட இருந்து என்ன பறிக்கணும்னு சொல்லும்போது எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, எனக்கும் அதே தான் ஆசை, பட் இந்த டிவோர்ஸ் அப்படின்னும் போது நீ என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து கேப்பியா அப்படின்னு கிளா கேட்கறான். எனக்கு உன்கிட்ட இருந்து ஒன்னும் வேணான்னு போது, இல்ல எனக்கு ஹோட்டல்ல உன்னோட ஷேர்ல பாதி வேணும் அப்படின்னு கேட்கறான். நீ எல்லாம் மனுஷனா, கனவுதான் நீ காண்டுட்டு இருக்கணும், உனக்கெல்லாம் அந்த ஹெல்ப் என்னால பண்ணவே முடியாது போடா அப்படின்னு இவ திமிரா சொல்லிடா. இதை கேட்டவனே உன்கிட்ட எப்படி வாங்குறதுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி இவன் மிரட்டி வச்சிருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையுமே லீட்டா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, அப்புறம் ஒரு லாயர் கிட்டையும் சொல்ல, இது எதுவுமே அப்பாவுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும்னு சொல்லிட்டு லீட்டாவும் சாய்க்கிமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. லீட்டாவுக்கு சொல்லவா வேணும், சாய்க்கிம் அப்பாவோட முழு சுயரூபமும் தெரியும், அவளும் தானே கூட்டா இருந்திருக்கா.
அவங்க அப்பா கிட்ட நேரடியா போயிட்டு என்ன தேவையில்லாம எந்த பிரச்சனையிலயும் நீங்க மாட்டி விடாதீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்ட அவர் திமிரா பேசுறாரா, இனிமே இப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த லெட்டர் விஷயம், அதுக்கப்புறம் நான் மறைச்சது, நீங்க என்ன பண்ணீங்க, நான் என்ன சொன்னேன், அது எல்லாத்தையும் வெளியில சொல்லிடுவேன், பரவாயில்லையான்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல அந்த மாதிரி தப்பு நடக்காதுன்னு மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகுறாரு. உடனே பக்கத்துல இருக்க மேனேஜர் லைட்டர் இருக்குல்ல அதை கொடுக்க, லைட்டர்ல அப்படியே பத்த வச்சா அப்படியே அந்த லெட்டர் எரிஞ்சிட்டு இருக்கு. வெளியில அவன் நடந்து போகும்போது அவங்க 2 பேரும் மேனேஜரும் அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. இவ கிளாவை பார்த்திருப்பாளா மாட்டாளான்னு போதா பிளாஷ்பேக்ல அவ கிளாவை பார்த்திருப்பா. அவர் பொண்ணையே மதிக்க மாட்டேங்கிறாரு அவர் சுயலாபத்துக்காக. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் உன்னையும் விட்டுருவாரு, என்னன்னு பாருன்ட்டு அந்த டாக்குமெண்ட்டை ஏற்கனவே கொடுத்துருப்பா. இந்த விஷயம் எல்லாமே எதனால ஆச்சுன்னா இப்ப லீட் ஆனாலா இருக்கு, அவளுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, தான் தப்பு பண்ணிருக்கேன், அதனாலதான் இது எல்லாமே நடக்குதுங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப டேன் இருக்கான்ல, அவன் ஜிம்முக்கு கூட்டிட்டு போயிருப்பான் சாய்க்குமா, அவ கோவத்தெல்லாம் வெளியில காட்டணும்ட்டு சாண்ட் பேக் இருக்குல்ல அதை எட்டி உன்னால எவ்வளவு கோவம் வருதோ அது எல்லாத்தையும் கொதறி தள்ளு அப்படின்ட்டு கையில எல்லாம் கயிறுலாம் கட்டி விட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கிளேரு, அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறமா 3 பேர் வராங்களா. வந்த உடனே கிளேர் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு கிம்னு குழந்தை மாதிரி குதிச்சிட்டு இருக்கு. நல்ல பிள்ளையெல்லாம் ஏன் தான் செகண்ட் லீடா வந்து இவங்கிட்ட எல்லாம் மாட்டுதோ. சோ அப்ப என்ன ஆயிட்டு இருக்கேன்னா கிளார்னா வெறுப்பேத்தி விட்டுட்டே இருக்கான். வேணும்ட்டு 2 பொண்ணுங்களுக்கு இடையிலும் சண்டையை தூண்டி விட பாவங்க சாய்க்கிமா புக்குன்னு அந்த பிள்ளை குத்திக்கிட்டே இருக்கு. அதுவும் மோட்டிவேட் பண்றா, இந்த பொண்ணு எதுக்கும் லாய்க்கு இல்லைன்ற மாதிரி பேச இவளுக்கு கோவம் வந்துருது. போயிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அவன் கூட அடிக்க ட்ரை பண்ணா மூக்குல பச்சக்குன்னு ஒரு பஞ்சை வேற விட்டுறா. இது மட்டும் இல்ல, எனக்கு இன்னும் கோவம் அடங்கலன்னு சொல்லிட்டு அவன் மேல தண்ணியை ஊத்துற மாதிரிலாம் இமேஜினேஷன் வர கடைசியில தான் தெரிய வருது மூக்குல பஞ்ச் பண்ணது மட்டும் தான் உண்மைன்னு. உடனே டேன் அந்த இடத்த விட்டு அவளை கூட்டிட்டு போக இது எல்லாத்தையுமே அம்மா நோட்டீஸ் பண்றாங்க. ஏன்னா இது எல்லாமே வேணும்னு தான் நடக்குது. அண்ட் டேன் ஏற்கனவே அவங்களை இன்வைட் பண்ணியிருப்பா, அந்த மாதிரி எங்க மேரேஜ்க்கு நீங்க வரணுமா 2-3 மாசத்துலன்னு சொல்லி. அதெல்லாம் பார்த்துட்டு கடுப்புல தான் இது எல்லாத்தையுமே கிளாப் பண்ணியிருப்பான். பட் அவங்க வர வேணான்றுவாங்க. ஏன்னா நான் வரது பிரச்சனை இல்லை தம்பி, பட் பெரிய பஞ்சாயத்து என்னன்னா அவங்க அப்பாவுக்கு நான் வரது பிடிக்காது. எனக்கு புரியுது கிம் என்னை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான்னு, ஆனா அவங்க அப்பாவை பத்தி உங்க 2 பேருக்கும் தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும், அதனால நான் வரமாட்டேன்ற மாதிரிலாம் சொல்ல அப்புறம் தனியா கூட்டிட்டு போயிட்டு சாய்க்கிம்க்கு ஆறுதல் படுத்தி அவ கோவத்தை வந்து புரிய வச்சா. அவ இல்ல ஏன் மேல தப்பு இல்லை, எல்லாரும் என்னையவே குறை சொல்றீங்கன்னு ஒரு மாதிரி இமோஷனலாக ஒண்ணுல காம் டவுன், மனசில் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டேன் சமாதானப்படுத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம கெம் ஏதோ டாக்குமெண்ட் விஷயமா பேசிட்டு இருக்க, சாய் கிம் வேணும்ட்டே கெம் கிட்ட பேசும்போது நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுறான். அதை போயிட்டு அப்படியே மனப்பாடம் பண்ணி கெம் கிளாக் கிட்ட ஒப்பிச்சிடறானா. இந்த இடத்துல இவங்களை பழி வாங்கியே ஆகணும்ட்டு தனியா பஞ்சிங் பேக்கோட அந்த பிள்ளை மிருதங்க வாசிச்சுட்டு இருக்குமா. வேணும்ட்டே சாய் கிம்ம போய் வெறுப்பேற்றுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன கேட்டுட்டே இருக்கானா, டைவர்ஸ் பத்தி கேட்டுட்டு இருக்க, உங்க குடும்பம் தான் காசு கலைவீங்களே, எவ்வளவு காசு என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறேன்னு மறுபடியும் அவளை கோவப்படுத்த கேட்க, எனக்கு உன் காசும் வேணா ஒன்னும் வேணா, டைவர்ஸ் பேப்பரை கூட சைன் பண்றேன்னு சொல்ல, இல்ல நான் கிளியர் பண்ணிடுறேன்ப்பா, என்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட உங்களுக்கு வராதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை, என்ன கோவப்படுத்தி பார்க்கணும், அதுக்கு தானடா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னடா கோவப்படுத்துறா, வாடா வந்துடா அடிடா அப்படின்ட்டு சண்டை ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே அந்த சண்டையை ஸ்மூதா கிளாவையும் அவளையும் ஃபேஸ் டு ஃபேஸ் காட்டி முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தா டேன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கான். என்னன்னா அவங்க கிட்ட ஒரு கோகனட் ஃபார்ம் இருக்கு, அதாவது டேன் கிட்ட. ஸோ அந்த ஃபார்மை விசிட் பண்ணணும்னு கேட்க அந்த இடத்துக்கு வர சாய்க்கிம் சொல்றா, இல்ல வேண்டாம், அவங்களுக்குன்னு பிஸியான ஒர்க் இருக்கு, ஃபேமிலியோட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்ல, இல்ல நீ கேட்டேன்னா நான் வரேன்னு சொல்லிட்டு ஆசையா வராங்க. எல்லாருமே போறாங்க. அதுக்கப்புறம் கிளேர், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அம்மா, டேனு, சாய்க்கிம்னு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. அங்க இருக்க தேங்காய்ல இருந்து என்ன தயாரிக்கிறது, பட்டர் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் அழகு சாதன பொருள்லாம் ரெடி பண்றதை பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே பொறாமையா முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்புறம் என்ன நடக்கும்னா, ஒரே ஒரு பாதை இருக்கும், ஒத்த வழி பாதையில ஒரே ஒரு தென்னை மரத்தை மட்டும் போட்டு அதுல நடந்து வர மாதிரியான சூழ்நிலை இருக்கும்ல. கிளார் நடந்து வரணும். உடனே கிளாஸ் சும்மா இல்லாம நான் தான் இருக்கேன்லன்னு உப்பு மட்டும் தூக்குறேன் பேபி பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட, இதை பார்த்து கடுப்பாகுது சாய்க்கிம்க்கு. சீன் போட்டுட்டு இருக்கான்னு வேணும்னு அவனுக்கு கேட்கற மாதிரி சொல்றா. கிளேர் பிள்ளை கேட்கல, அது உண்மையில இன்னசென்ட் தான். ஸோ அப்புறம் என்ன நடக்குதுன்னா, இப்போ டேனும் சாய்க்கிமும் வர வேண்டிய நேரம். ஆனால் டேனும் ரொம்ப பயப்படுறான் அந்த ஒத்தையடி பாதையில் வரதுக்கு. சாய்க்கிமுக்கு நோஸ் கட் வேற. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டே நின்றுக்கிட்டே இருக்காங்களா. உடனே கிளார் இருக்கான்ல, வேகமாக கூப்பிட்றான், இங்கே பாரு இப்போ என் கையை பிடி, நான் பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன்னு அந்த சீனை காட்டும்போது, இப்போ பிடிக்கிற கையை லைஃப் லாங் விட மாட்டேன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் கை பிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்லிப் ஆகுது சாய்க்கிமுக்கு. அவள் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறா. இதெல்லாம் அம்மா நோட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. சரின்ட்டு இப்போ ஒரு போட் ரைடு, டேனும் சாய்க்கிமும் அப்படியே கிளாவும் கிளேரும் போயிட்டு இருக்கும் போதே டேன் அப்படியே பேச்சு போட்டுட்டு சொல்லிட்டு இருக்கா, அம்மா கிட்ட போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, அதுக்கு தானே கூப்பிட்டோம், கொஞ்சமாவது உங்க 2 பேருக்கு இடையில நேரம் கிடைக்கலன்னு சொல்லும்போது, அவங்க பொண்ணு முன்னாடி இதெல்லாம் பண்ண வேணாம்னு நினைப்பாங்களா, அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கலாம்ல, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்ன தெரியுமா ஆசை,
எனக்கு பிடிச்ச சாய்க்கியம் அவங்க அம்மாவோட க்ளோஸாக இருக்கணும், அந்த பொண்ணு இடத்துல என் சாய்க்கியம் இருக்கணும்னு சொல்ல அவள் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி மாறிடலாம், கணத்தை பிடிச்சி கொஞ்சிறான். இது எல்லாத்தையுமே க்யூட்டாக கிளியர் பார்த்துட்டு நம்மலாம் பண்ணுவோம்ல, ஓ க்யூட் லவர்ஸில் அவங்க அப்படின்னு ரசிச்சுட்டு இருக்க. அதை பார்த்துருக்கலாம். இல்லை அது என் பொண்டாட்டிலன்ற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதான், வெறுப்பேற்றிட்டே இருப்பாங்களா, காயமும் படுத்துனாங்களா, ஆனால் மற்றவங்க கூட அவங்க க்ளோஸாகவும் இருக்கக்கூடாதான். இதுதாங்க புரிஞ்சிக்க முடியலை. அப்படியே கப்புள்ஸ் எல்லாரும் சேர்ந்து இளநீலாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ கிளியர் கேட்பா, உங்களோட ஆள் இருக்காங்களா, உங்களோட ஆள் அவங்களுக்கு எப்படி ப்ரொப்போஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்க அவன் உடனே சொல்லுவான், மற்ற பொண்ணுங்கள்ல இருந்து யாரும் ரொம்ப டிஃப்ரெண்ட், அவளோட லுக்ஸுக்கு பெரிய ப்ரியாரிட்டி கொடுக்க மாட்டா, எப்பயுமே அவளா இருப்பா, ஒரு இளநீல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிறது கூட உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பான்னு சொல்ல இதெல்லாமே கிளாவுக்கும் ஞாபகம் வருது. அப்ப என்னன்னு தெரியல, இவங்க பேசுறது பார்த்துட்டு கிளா கோவப்பட்டுட்டு டேன் பேச பேச மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கான். அந்த டாபிக் அந்த இடத்துலயே ஸ்கிப் ஆகுது. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளார் ஒரு பக்கம், கிளார் 2 பேரும் பக்கத்துல நின்றுட்டு டேனுக்கு இளநியை வேக வேகமா தூக்கி போட அவன் மூஞ்சில விட்டெறிகிற மாதிரி திரும்பிக்கிட்டே வேணும்ட்டே கிளா எரிஞ்சிட்டு இருக்கான். ஆனா இன்னசென்ட் மாதிரி எல்லாத்தையும் டேன் எரிஞ்சதெல்லாம் பொறுக்கிக்கிட்டே இருக்கான். பாவமா இருக்கு. இது சாய்க்கிமுக்கும் பிடிக்கல. அப்ப என்ன நடக்கும்னா, அம்மா வந்து பக்கத்துல உட்காடுறாங்க. நான் ஒன்னு சொல்றேன், உங்களுக்கு இடையில ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு மட்டும் புரியுது, நிறைய நடந்துருச்சு, பேசி தீர்த்துக்கோங்க, இவ்வளோ பெருசா முத்திக்க வேணாம், என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ என்கிட்ட ஷேர் பண்ண வேணாம், பட் ஒன்று தயவு செஞ்சு எதுனாலும் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கோ, இல்லைன்னா ஒரு வேளை உனக்கு வேணும்னா அதை திருப்பி இது பண்ணு, திடீர்னு நெருங்குறது திடீர்னு விலகுறது ரெண்டுமே ப்ராப்ளமேட்டிக் தான் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஒருவேளை உனக்கு அவன் தான் வேணும்னு சொன்னால் அவங்க 2 பேரும் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உனக்காக நான் பேசுகிறேன், 2 பேரும் சேர்ந்துருங்க, அப்படி இல்லைனா வேணானா விலகி வந்துரு. ஏன் இதை சொல்கிறேன்னா, அப்படியே கிளாவோட குவாலிட்டி உங்கள் அப்பாவோடது மாதிரி இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் அவருக்கு என்ன வேணுமோ அப்படி தான் முடிவெடுப்பார், ஸோ பார்த்துருன்னு சொல்லும்போது, முன்னாடி அப்படிலாம் அவன் இருந்ததில்லை மேடம் அப்படின்னு சொல்லுவாள் அவள். சரி விடு, இனிமேல் ஆயிடுச்சு, உனக்கு என்ன வேணுமோ அதை பாருன்னு சொல்லும்போது எடுத்தறிஞ்ச மாதிரி அவள் பிஹேவ் பண்ணுவா. கையை பிடிச்சி பேசும்போது அது அவங்க அம்மாவுக்கு ஹர்ட் ஆகும். பட் இருந்தாலுமே அவளுக்குமே அம்மா சொல்கிறது எல்லாமே ஆறுதலாக இருக்கும். ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மாவோட அட்டென்ஷன் கிடைச்சிருக்குல்ல, ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்புறம் என்ன நடக்கும்னா, எல்லாம் ஸ்வெட் ஆயிட்டனால குளிக்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் பாத்ரூம் போயிருப்பாங்க. அப்போ ஏதோ கை நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. கிளாரோட வாய்ஸ் கேக்குது. கிளார் தான் நினைச்சு அவளுக்கு ட்ரெஸ் கொடுக்கறதுக்காக சாய்க்கும் போனா உள்ள புடிச்சு இழுத்துறாங்களா. இங்க பாருடி, ஓவரா பண்ணிட்டு இருக்க, உங்க ஆளுக இருக்காங்கன்னு சீன் போட்டுட்டு இருக்கியா, என் சீன்லாம் என்கிட்ட ஆகவே ஆகாதுன்னு பயங்கரமா மிரட்டுறான். முதல்ல என்ன விடுடா, ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு போது, செட்யூஸ் பண்றேனா, நான் வந்து உனக்கு கெட்டவனா, என்ன வந்து ரொம்ப திட்டுற, என்ன தப்பாலாம் பேசிக்கிட்டு இருக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியான்னு மிரட்டிக்கிட்டே இருக்கான். இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சாய்க்கிம் கவனிக்கிறா. அதாவது கிளாவோட இடுப்புல ஏதோ மார்க் இருக்கு, இங்க்ல ஏதோ கோடு போட்ட மாதிரி இருக்கு. பிளாஷ்பேக்ல கிளாவோட கிட்னி எடுத்திருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு மார்க் தான் இது. இதை பத்தி எல்லாம் நீ பேசாத, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே டேன் வரான். அவன் சாய்க்கிம்னு நினைச்சிட்டு பாத்ரூம்க்கு வெளியில இருந்து பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்து வா, சீக்கிரம் குளிச்சுட்டு வா சாய்க்கிம் அப்படின்னு சொல்ல உடனே கிளா இருக்கான் இல்லையா, அந்த சவுண்டு கேட்டுட்டு, இப்போ ஆள் முன்னாடி நான் வெளியில போனா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு மிரட்ட. இல்ல போகாத போகாத போகாதன்ற மாதிரி சொல்ல டேன் பெருசா எதுவும் கண்டுக்கலங்க. கிளா பிடிவாதத்துக்கு ஓடி போறான். ஆனா டேன் எதையுமே பெருசா எடுத்துக்கல. அண்ட் இப்போ சாய்க்கிம் இந்த இடத்த விட்டு எப்படி வெளியில வருதுன்னு யோசிச்சுட்டே ஃபுல்லா நனைஞ்சு அப்படியே வர அதே ட்ரெஸ்ல. அதை பார்த்துட்டு டேன் கேட்கறான், ஏன் இந்த ட்ரெஸ்ல வந்த, என்னாச்சு அப்படின்னு கேட்க. இல்ல ஒன்னும் இல்லைன்னு தோட்டி விடுறான். தோட்டி விட்டோன்னே வா சாப்பிட போலான்னு அவளை கூட்டு போறாங்க. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அவ வர்றா. லோவர் நெக் ட்ரெஸ் போட்டிருப்பா போல, அப்படியே குனிஞ்சு அவ க்ளோஸ் பண்ணிட்டே இருந்துட்டு இருக்கா. அவன் வேற சும்மா பார்த்தாலே பர்வட்னு திட்டிட்டு இருக்க. அவங்க சண்டை பெருசா போய்கிட்டே இருக்கு. இதை எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் அவளை லூசுன்னு இவன் திட்ட, அவளை இவ சைக்கோன்னு திட்ட, மாத்தி இவங்க ஃபைட் போயிட்டே இருக்கு. இதை பார்த்து பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சிரிச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபைட் அப்படியே முத்தி போகுதா, ரொம்ப வாயிடுச்சு, கெட்ட வார்த்தையில திட்டலாம் சாய்க்கும் போவா. அப்போ உடனே டேன் முதல்ல இதை சாப்பிடு பேபி, அப்புறம் திட்டலான்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்கான். அப்புறமா என்ன நடக்கும்னா, மறுபடியும் உங்களுக்குள்ள சண்டை வந்த உடனே ஸ்பூனால் அடிக்கலான்னு கை எடுத்துட்டு பயங்கரமா போறாளா, அப்ப கேம் இடையில பூந்துருவான். இப்படியே ஃபைட் மாத்தி நடந்து என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடா தேவையே இல்லாம கிளார் கத்திட்டு இருக்கா, உரைக்குது காரம் எதையோ சாப்பிட்டுட்டேன்னு எல்லாரும் பதட்டமாயிடுறாங்க. அப்பதான் தேங்காய் பால் கஞ்சி வச்சிருப்பாங்க. அந்த கஞ்சி எடுத்துட்டு வந்து சாய்க்கிம் கொடுப்பாளா, குடிக்கிறாங்களா, அதெல்லாம் பார்த்தோன்னே உனக்கு எப்படி தெரியுதுன்னு எல்லாரும் சுத்தி இருக்கவங்க கேட்பாங்க. அப்பதான் பிளாஷ்பேக்ல நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. அதாவது 7 வருஷம் முன்னாடி கிளாவோட அப்பா தான் இந்த மாதிரி காரமா ஏதாவது சாப்பிடும்போது தேங்காய் பால் கஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் ஞாபகம் வந்தோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்றா. இது எல்லாமுமே இவளுக்கு மட்டும் ஞாபகம் வரல, கிளாவுக்கும் ஞாபகம் வருது. கிளா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்க. சாய்க்கிமும் அவங்க 2 பேருமே இந்த பழைய மெமரிஸை யோசிச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட எல்லாரும் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட்ல இருக்கக்கூடிய சீன்ல உங்களுக்கு எது பிடிச்சதுன்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.